நண்பர்களே, இன்று நான் உங்களுடன் பேசக்கூடிய தலைப்பு ஆச்சார்யா. ஆச்சார்யா அப்படின்னா மிக சிறந்த ஆசிரியர் மற்றும் வழிகாட்டுபவர் என்று பெயர். இது பகவத்கீதையிலேயே 3 வழிகாட்டுபவரை நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய பிரதிநிதிகள், 2வது தாய் தந்தையர், 3வது ஆசிரியர்கள். இந்த மூவருமே ஆச்சார்யா என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் பண்புடனும் அன்புடனும் சமுதாயத்தை வழிமுறைப்படுத்துவதில் மிகுந்த வல்லமை படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பகவத்கீதையில் கண்ணனே அர்ஜுனனுக்கு ஒரு நல்ல ஆசிரியராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பார்க்குறோம். அதனால தான் நம்மளுக்கு பகவத்கீதையே கிடைச்சது. சரிங்களா? இந்த ஆசிரியரை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல கதை ஒன்று சொல்கிறேன். சரிங்களா? ஒரு வகுப்பறையில் 2 மாணவர்கள், ஒரு மாணவன் நல்ல விலை உயர்ந்த வாட்ச் அணிஞ்சிட்டு வர்றான். சரிங்களா? அந்த பார்த்தவொடனே அடுத்த மாணவனுக்கு அந்த வாட்சை எப்படியாவது நாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு டெம்ப்டேஷன் ஏற்படுது. அந்த பிடி பீரியடில் அவன் வெளியே போகும்போதுல அந்த வாட்சை எடுத்து இந்த பையன் வச்சுக்கிறான். சரிங்களா? இப்போ வாட்சு தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த பையன், அந்த பணக்கார பையன் என்ன செய்கிறான்னா, அவங்க சார்கிட்ட முறையிடுறான். சார் சொல்கிறாரு, கொஞ்ச நேரத்தில் வகுப்பறை ஃபுல்லாக தேடுறாங்க. அதுக்கப்புறம் மாணவர்களை வரிசையாக நிற்க வைக்கிறாரு. அவங்களுடைய கண்களை ஒரு கர்ச்சீப்பை வச்சு கட்டி விடுறாரு. பின்னால் அவங்களுடைய பைக்குள்ளே என்ன செய்கிறாருன்னா செக் பண்ணுறாரு. அதில் அவருக்கு கொஞ்ச நேரத்துலேயே வாட்ச் கிடச்சிருச்சு. சார் எல்லாருடைய கண்களையும் திறந்து விட்டு அவங்கள மாணவர்களை உட்கார சொல்கிறாரு. அப்புறம் இந்த வாட்ச் தொலைஞ்ச பையன்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி விலை உயர்ந்த வாட்சுக்களை இனிமேல் பொது இடத்துல கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு அறிவுரை கூறுறாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் போன பிறகு அந்த வாட்ச் எடுத்த பையன்கிட்ட அவனை கூப்பிட்டு மிகுந்த கரிசனையுடன் அவர் என்ன செய்கிறார், கண்டிக்கிறார். இந்த மாதிரி இனிமேல் திருடக்கூடாது, சரிங்களா, மற்றவர்களுடைய பொருட்களுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை ஒரு பண்புடனும் நேர்மையுடனும் என்ன செய்கிறாருன்னா அவரை ஒரு அறிவுரை கூறுகிறார். அந்த அறிவுரை கூறின பிறகு அந்த பையனையும் வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறார். கொஞ்சம் வருஷங்கள் ஆகுது. கொஞ்சம் வருஷங்கள் கடந்த பிறகு அந்த மாணவன் மீண்டும் இந்த சாரை பார்க்க வர்றான். சரிங்களா? இப்போ அந்த சார்கிட்ட சொல்கிறான், சார் என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறான். சார் சொல்கிறாரு, இல்லையே, எனக்கு ஞாபகம் இல்லையே, என்கிட்ட நிறைய பையங்க படிச்சுட்டு போகிறதுனால எனக்கு ஞாபகம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அந்த சார் சொல்கிறாரு. சார், நான் உங்கள் வகுப்பில் 8ஆம் வகுப்பில் உங்கள்கிட்ட தான் நான் படித்தேன். நான் ஒரு பையனோட வாட்சை திருடிட்டேன். அப்போ நீங்கள் அந்த வாட்சை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு எல்லாரும் முன்னாலேயும் என்னை திட்டாமல் என்னை தனி அறையில் கூட்டிகிட்டு போய் எனக்கு அறிவுரை சொல்லி நல்ல பண்புள்ள வார்த்தைகளை எனக்கு கூறினீங்க. அந்த வார்த்தைகள் எனக்கு இன்னமும் என்ன செய்யுது, என்னுடைய மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. நான் இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிறேன். அது எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வணங்கி விட்டு அவருக்கு ஒரு வாட்சை கிஃப்டாக கொடுக்குறான். சரிங்களா? இதுதான் கதை. சரிங்களா? இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம பிள்ளைங்க ஒரு தவறு செஞ்ச உடனே நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள கத்தி அவங்கள அடித்து துன்புறுத்துகிறோம். அப்படி பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நல்ல பண்புடனும் நல்ல அறிவுரை உள்ள வார்த்தைகளை கூறி அவர்களை நல்வழிப்படுத்தினால் அவர்கள் மென்மேலும் சிறப்புறுவர். இந்த பொறுப்பு யாருக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆசிரியருக்கு மட்டும் இல்லை, தாய் தந்தையருக்கும் இருக்குது. தாய் தந்தையரும் முதலிலிருந்தே பிள்ளைங்களை அன்புடனும் பண்புடனும் நேர்மையுடனும் வளர்த்தால் நிச்சயம் அந்த சமுதாயம் மிகவும் சிறப்பான சமுதாயமாக மாறும். சரிங்களா? இப்போ நம்ம சிகரெட் குடிச்சிக்கிட்டு பையனை சிகரெட் குடிக்காதன்னு சொன்னால் அது தப்பு. சரிங்களா? நம்மளும் என்ன செய்ய வேண்டும், நம்மளும் ஒரு நேர்மையுடன் இருக்கணும், பிள்ளைங்களையும் நேர்மையுடன் வளர்க்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி.